தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 104:24 வசனத்தில் பார்த்தீங்கன்னா 735 பக்கம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய படைப்பு இந்த உலகத்துல எவ்வளவு அதிகமா இருக்குது. அல்லேலூயா. அவர் படைச்சதுதாங்க இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கு. அல்லேலூயா. நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க பாக்குற பில்டிங், நீங்க பாக்குற மனுஷன், நீங்க பாக்குற லாரி, நீங்க பாக்குற எல்லாமே இந்த பூமியில் நடமாடி கொண்டிருக்கிற, ஓடிக்கொண்டிருக்கிற எல்லாமே, இரும்பா இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவர் தான் படைச்சிருக்கிறார். மனிதனாக இருந்தாலும் சரி, அவர் தான் படைச்சிருக்கிறார். ஆமே. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது. ஆமே. அப்ப அவருடைய படைப்பு எவ்வளவு அதிகமா இருக்கு. படைச்ச படைப்புகள் எவ்வளவு அதிகமா இருக்கு. இந்த உலகம் முழுவதும் நிரப்பியிருக்கான். அல்லேலூயா. ஆமே. அப்ப எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய தேவன். அப்ப அவருடைய படைப்புல குறைவே இருக்காது, எல்லாம் நிறைவா தான் இருக்கும். அதனாலதான் ஆமே ஒரு செழிப்பை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்குது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்து. எவ்வளவு திரளா இருக்குது, அவைகள் எல்லாம் எப்படி படைச்சிருக்கிறான்? ஞானமா படைச்சிருக்கிறான். அல்லேலூயா. இப்ப நம்மளுக்கு இந்த கை தலைமையில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நம்ம மூக்கு நம்ம முதுகுல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு சிரமமா இருக்கு. ஆண்டவர் அதனாலதான் ஞானமா படைச்சிருக்காரு. ஒவ்வொரு யானைய அவ்வளவு பெரிய உருவத்தை கொடுத்து என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. அப்படியே அது மாதிரி செட் பண்ணியிருக்கிறார். ஒரு பறவைய ரெக்கையை கொடுத்து பறக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவரு எப்படி இமேஜினேஷன் பண்றாரு பாருங்க, எப்படி கற்பனை பண்ணி படைச்சிருக்கிறார் பாருங்க. அவருடைய கற்பனைகள் தான் நிலை நிற்கும். தேவனுடைய கற்பனைகள் தான் நிலை நிற்கும். அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடமாடி கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமே. அவருடைய இமேஜினேஷனில் உருவானவர்கள் தான் நம்பலாம். அல்லேலூயா. அவருடைய கற்பனை எண்ணங்களின் பிரதிபலன் தான் கற்பனை. அல்லேலூயா. நம்முடைய படைப்பு அது என்ன செய்தான்? திரளா இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்து. எப்படி படைச்சிருக்கிறாரு? அப்படியே நல்ல கரெக்டா இந்த டைம்ல இதுக்கு இது வேணும், இந்த டைம்ல இதுக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும், இந்த டைம்ல இவன் வாழ்க்கை இப்படி உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஒவ்வொரு காலம், ஒவ்வொரு நேரம். ஆமே. அதுதான் தேவனுடைய ஞானம். ஞானமாய் படைத்து. அல்லேலூயா. பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பூமி யாருடைய பொருட்களினால் நிறைந்திருக்குது? ஏங்க, கர்த்தருடைய பொருளானது இந்த பூமி எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க. அப்ப ஏன் நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கணும்? ஏன் நம்ம நம்ம வாழ்க்கையை அப்படியே சாதாரணமா பார்க்கணும் அப்படிங்கிற கர்த்தர் நம்முடைய அப்பாவுடைய படைப்பு இதெல்லாம். நம்ம அப்பா சொன்னா அதெல்லாம் கொண்டு வரும், தேடிட்டு வரும், கொண்டுட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கு. அல்லேலூயா. வேலை செய்கிறது நம்மளை இந்த உலகத்துல பாதுகாக்கிறதுக்கு தேவதூதர்கள், வலது பக்கம் இடது பக்கம் தேவதூதர்கள் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக கட்டளை ஆண்டவர் கட்டளை இல்லாம பரலோகத்திலிருந்து இறங்கி நம்முடைய கால்கள் இடராதபடி நம்முடைய பாதுகாக்கிற, உயிரை பாதுகாக்கிற தேவதூதர்களின் கட்டளை அவங்க பாதுகாத்துப்பாங்க. இந்த பூமியில உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சந்திக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாய் இருக்கிறார் நம்மளுக்கு. அதான் சொல்றாரு, பூமி உடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறதா. எப்படி இருக்கிறதா? கம்மியா இல்ல, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறதா. அல்லேலூயா. இப்போ நிறைய இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? கம்மியா இருந்துச்சுன்னா ஏய் தம்பி அது அப்படியே வச்சிருப்பாங்க. அது என்ன செய்ய 4 பேருக்கு பங்கு போடுறது கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு. ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? ஃபுல்லா இருக்குல்ல, எடுத்துக்க அப்படின்னு. நம்முடைய அப்பா அப்படிதான் இந்த பூமியை ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறார், நிரப்பி வச்சிருக்கிறார், ஆசீர்வாதத்தினால் நிரப்பி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நிரப்பின அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வார்த்தையை வைத்திருக்கிறார். அது வர்றதுக்கு கட்டளை எழுதுறதுக்கு, பேசுறதுக்கு அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். அதுதான் நம்மளுடைய வாய். அல்லேலூயா. பூமி உடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. குறைவா இருக்கல. தேவன் எப்பொழுதுமே நிரப்பி நிரப்பி தான் வச்சிருப்பார், நிறைய தான் வச்சிருப்பார். குறைச்சு வைக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நிறைவாக்குகிற தேவன், நிறைவாக்குகிற தேவன். ஃபுல் பண்ணி வைக்கிற தேவன்.
நிரம்பி வழிகிற பாத்திரம். இப்போ வந்து 5 மீன் 2 மீன் 5 அப்பத்தை என்ன செஞ்சார் ஆண்டவர்? 5000 பேருக்கு போஷிச்சார். கொஞ்சத்தை வச்சு லட்சக்கணக்கில் மாத்திடுவார், கோடிக்கணக்கில் மாத்திடுவார். ஏன்னா அவருடைய பொருள் நிறைஞ்சிருக்கு. அவர் சொன்னார்னா அது அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும், அது நிரம்ப ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நம்ம வறுமையில, இந்த வறுமை, இந்த போராட்டங்கள், இந்த கடன் பிரச்சனைகள்ல, இந்த நோய்கள்லாம் நம்ம பேசாம விட்டனால அது நம்ம கிட்ட நேரா போட்டுருக்கு. பேசுனீங்கன்னா வெளியில போயிடும். கர்த்தர் பேசிதான் அவன் கொஞ்சத்தை கொண்டு அநேக காரியங்களை ஆசீர்வாதத்தை எடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமா இருப்பான் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதனால பூமியுடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறதா. ஆசீர்வாதங்கிறது குறை இல்ல, நிறைவு. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கிறது நிறைவு. அப்ப நம்ம குறைவோடு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய அன்பை புரிஞ்சு கொள்ளாதனாலதான், அவருடைய சக்தி என்னன்னு நம்ம உணர்ந்து கொள்ளாததுதான். அந்த உணர்வு தான் பிசாசு எடுப்பான். அந்த உணர்வை எப்ப எடுப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமே இந்த உலகத்துல உனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ இப்படியே தான் இருக்கணும், இப்படியே தான் வாழணும், உன்னால ஒண்ணும் முடியாது அப்படி பேசியே நம்மளுடைய எண்ணங்களை மாத்தும். ஆமே யூதாஸ்க்குள் பிசாசு புகுந்தான். சிந்தைக்குள், எண்ணங்களுக்குள்ள போடுவான். எண்ணங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டானவே உள்ள இருந்து டேரா போட ஆரம்பிச்சோம். அப்படியே என்ன செய்வான்? ஒண்ணு இல்ல, ஏசு ஒண்ணு இல்ல, நம்ம நீ பாக்குற பெரிய இந்த இதெல்லாம் அற்புதம் எல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது, ஏன்னா அவரே மனுஷனா தானே இருக்கிறாரு, அவரு என்ன கடவுளா நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அந்த எண்ணங்களை மாத்தினாலதான் காட்டி கொடுத்தான். அவ்வளவு பெரிய கடவுளையே சிலுவையில் அலையிறதுக்கு காட்டி கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எண்ணங்களை மாத்திட்டான் பிசாசு. நம்முடைய வாழ்க்கையில அந்த நிறைவை நம்ம குறைவா பார்க்கறதுனால தான் இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம். அல்லேலூயா. உம்முடைய பொருட்கள் என்ன இருக்கிறது? நம்ம பூமி என்னதான் கடவுளுடைய பொருள்னா, நம்ம அப்பா படைத்த எல்லா படைப்புகளும் நிரம்பி இருக்கு. அப்பாவோட சொத்து யாருக்குங்க? நம்மளுக்கு தான். வேற யாருக்கு? கொட்டி வச்சிருக்கிறாருங்க. தங்கத்தை கொட்டி வச்சிருக்கிறாரு, பணத்தை கொட்டி வச்சிருக்கிறாரு, பொருட்களை கொட்டி வச்சிருக்கிறாரு, அற்புத சக்தியாவே ஒன்ன இந்த உலகத்துல கொட்டி வச்சிருக்கிறார். ஒன்ன வார்த்தையாவே ஜெனிப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறார். படைப்பே வார்த்தையே உன்னோட படைப்பை வந்து வார்த்தை அப்படின்ட்டார். அப்ப நீ பேசினா எல்லாம் வந்துருமா? ஏன்னா அவருடைய பொருட்கள் நிறைந்திருக்குது. இது வந்து இந்த சாமியோட பொருள் நிறைந்திருக்கு, அது அந்த சாமியோட பொருள் நிறைந்திருக்குல்ல. நம்முடைய தேவனாலே, ஆமே பூமி உம்முடைய பொருட்கள் நம்ம வணங்குற தேவனால நிறைந்திருக்குதான். அப்ப நம்ம ஓட்டாண்டியாவோ நம்ம தரித்திரனாவோ வியாதியோட இருக்கிறது நம்மளுடைய ஆமே அந்த திட்டம் இல்லை அப்படின்ட்டு பிசாசு கொண்டு வர திட்டம் அப்படியே இருக்கிறாரு. ஆனா நீ அந்த திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறார் கர்த்தர். வெளியில வா அப்படிங்கிறார். உன்னுடைய எண்ணங்களை மாத்திட்டு வெளியில வந்துரு, உன்னுடைய கற்பனைகளை கர்த்தரை நோக்கி பாரு அப்படிங்கிறார். அல்லேலூயா. சொல்ற பாருங்க 27வது வசனம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறார். ஏற்ற வேளையில எது? கடல்ல வாழ்றது, பறக்கிறது, நடக்கிறது, ஊர்றது, இதெல்லாம் ஏற்ற வேலை. ஆகாரத்தை தருவீர் என்று நாமே இப்ப நம்மளுக்கு வந்து 3 நேரம் வயிறு பசி எடுத்தோன்னு நம்ம என்ன செய்யறோம்? சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிறோம். நம்ம அப்பா கொண்டுட்டு வந்து வைக்கிறது, சம்பாதிச்சு வந்து வைக்கிறது, அதை அம்மா பொங்கி வைக்கிறாங்க, நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ஆனா பூமியில கடல்ல வாழ்றது, வாயில்லா ஜீவன், பறக்கிற ஜீவன்லாம் என்ன செய்யும்? யாருக்காவது போய் கதவை தட்டி எனக்கு பசி எடுக்குது, ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு டோரை தட்டி பசி எடுக்குது சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். ஆனா மற்ற வாயில்லா ஜீவராசிகள் என்ன பண்ணும்? கர்த்தரை நோக்கி காத்திருக்கும். அதனாலதான் ஆதாமியாவோட படிக்கும்போது கர்த்தர் நிர்வாணியா படைச்சதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒண்ணுமே இல்லாதவன் ஆனா உங்களை நோக்கி இருக்கிறான். நான் எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னா நீங்க தான், என் மானத்தை மறைக்கிறதுக்கு நீங்க தான் மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சார்ந்து இருக்கணும்ட்டு அந்த படைப்பை உருவாக்கணும். அல்லேலூயா. மனுஷனை வந்து கர்த்தரை சார்ந்து இருக்கணும் தான் படைச்சிருக்கிறார்.
ஆமே. நம்ம நம்மளுடைய மைண்ட் செட்டப்ஸ்ல வேற கொண்டு போய் வேற சார்ந்து இருக்கிற மாதிரி பண்ணிட்டான். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் ஆதாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. சரி பண்ண பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்குமா. அவர் படைச்சதெல்லாம் அவரை நோக்கி காத்திருக்குமா. ஆனா மனுஷன் தாங்க இன்னைக்கு போட்டோ அவருக்கு டைம் கொடுக்க முடியல. காத்திருக்கிறதுக்கு டைம் கொடுக்க முடியல. இன்னைக்கே ஆசீர்வாதம் வேணும், இன்னைக்கே இது வந்துடணும், இன்னைக்கே இது தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை நோக்கி ஓடுது, பெயிலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமே. நம்பப்படாதவர்களை நோக்கி, காணப்படாதவர்களை நோக்கி ஓடிக்கிறது. அல்லேலூயா. நடக்காத நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அவைகள் உம்மை நோக்கி காத்திருக்குமா. ஆமே. வெயிட் பண்ணுதான், தேவனை நோக்கி வெயிட் பண்ணுதான். பாருங்க, கடல்ல திமிங்கலத்தை படைச்சு அதுக்கு ஒரு கடலுங்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலை உருவாக்கி அதை அப்படியே ஏற்ற வேலையில் அதுக்கு கேட்குதான் ஆகாரத்தை கொடுக்குறான். திமிங்கலம் எப்படி தெரியுமாங்க, கிட்டத்தட்ட அதனுடைய வயிற்றில் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனாயிரம் டன் கணக்கில் பால் சுரக்குமா அந்த குட்டிங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு. திமிங்கலத்துக்கு கடல்ல எவ்வளோ பெருசு இருக்கும் திமிங்கலம், அதுக்கு வயிற்றுல அந்த பாலை சுரக்க வைக்கிறார் கர்த்தர். தண்ணிக்குள்ள ஒரு ஜீவனை படைச்சி அதுக்கு குட்டி குடிக்கணும்ட்டு ஏற்ற வேலையில் ஆகாரத்தையும் கொடுத்து அதுக்கு குட்டி குடிக்கிறதுக்கு பாலையும் கொடுக்குறாரு. எப்படியாப்பட்ட கடவுள் பாருங்க. நம்ம தாங்க போட்டோ விட்டுட்டோம் அவ்வளவு பெரிய கடவுள். ஆமே. சொல்ற பாருங்க, நீ கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளுமா. ஆமே. அதனால தான் வாங்கிடாம அதெல்லாம் படைக்கப்பட்ட படைப்பு. கொடுக்க அப்படியே வாங்கிட்டுமா. கொடுக்கலனாலும் என்ன செய்வான், அமைதியாக தான் இருக்குமா. பசியா இருந்தா கூட என்ன செய்ய, என்ன உங்களை கும்பிடுறேன், எவ்வளவு வறுமை இருக்கு, எவ்வளவு தரித்திரம் இருக்கு, என் வீட்டில் எவ்வளவு பண பிரச்சனை இருக்கு, நம்ம தான் பேசுறோமா, படைச்சவரை எதிர்த்து பேசுறோமா. ஆனா அதுக்கெல்லாம் என்ன செய்யுமா, அது வாயில்லாம படைச்சதுக்கு காரணம் பாருங்க. இங்க சொல்ற பாருங்க, ஆமை. நீ கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், கப்பு சிப்பு வாங்கிக்கணும். அப்படின்னா அந்த டைமிங்க்கு அதுக்கு சாப்பாடு கிடைக்குதுங்கிறார். அந்த டைமிங், நம்மளுடைய ஆண்டவர் வந்து டைமிங்ல வேலை செய்யறவர். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணிட்டியா, கரெக்டா நடக்கணும் விசுவாசினா, முழு உள்ளத்துல முழு ஆழத்துல அந்த எண்ணங்கள்ல விசுவாசத்தோட விசுவாசிச்சினா அவைகள் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளுமா. ஒபே பண்ணுது, வெயிட் பண்ணுது, கரெக்டான டைமுக்கு நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு. ஆமே. உன் டைமை கரெக்டாக செட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. நம்முடைய உயிரை அவருடைய கையில செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமே. ஆமே. அதனால தான் சொல்றாரு, அவர் உம்முடைய கையை திறக்க, நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகுமா. அல்லேலூயா. அவருடைய கையை திறக்கும் பொழுது அதுக்கு உணவு கிடைக்கலாம், அவருடைய உயிர் கிடைக்கலாம். அவர் கையை திறக்கும் போது அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமே. கர்த்தருடைய கையை நம்மளா போய் பிரிச்சு பார்க்கணும், கையை இது பண்ணி பார்க்கணும், அசைச்சு பார்க்கணும்னா வேலைக்கே ஆவார். அல்லேலூயா. அவரு ஆமே. நீர் உம்முடைய கையை திறக்க அவை நன்மையால் திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை நோக்கி சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அவன் நன்மையால் திருப்தி ஆகும். அப்ப இந்த கடல்ல வாழ்றது, பறக்கிறது, வானத்துல பறக்கிறது, பூமியில நடக்கிறது, ஊர்றதுக்கெல்லாம் நன்மையால் திருப்தி ஆக்குறான். அஞ்சறிவு ஜீவனுக்கு நல்லது செய்யற கடவுளை நம்ம ஆண்டவர். அதுக்கு நல்லது செய்யும் போது ஆறறிவு படித்த உனக்கு என் சாயலாக உருவாக்கப்பட்ட உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தர் நாம் மூவரும் ஒருவரை போல உண்டாக்குவோமாக. நம்முடைய சாயல நம்ம பேசுற மாதிரியே அவனும் பேசுவான் அப்படின்ட்டு அந்த வார்த்தைய, சாயல, அந்த சதைய, அந்த எலும்பை, நரம்ப எல்லாமே கடவுளுடையது. நம்மளுடைய ஜெராக்ஸ், அவருடைய ஜெராக்ஸ் நம்ம. அல்லேலூயா. அது சொல்றாரு பாருங்க, உமது முகத்தை மறைக்க திகைக்குமா. ஆண்டவருடைய முகத்தை மறைச்சா அது அப்படியே என்ன ஆகுமா, திகைக்குமா, ஏமாந்து போயிருமா, கைவிடப்பட்ட நிலைமையில் வந்துருமா. அல்லேலூயா. முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள. நீர் அவன் உயிரை எடுத்துட்டார்னா வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு
மண்ணுக்குள் திரும்பும். மறுபடியும் மண்ணுக்குள் திரும்பும். மாண்டுனா உயிர் போன பிறகு மண்ணுக்குள்ள போயிருக்கும். அதுக்கு ஆத்மாவெல்லாம் கிடையாது. ஆடு மாடு கோழி மீன் இதுக்கெல்லாம் ஆத்மா கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் ஆத்மா வச்சிருக்கிற. இந்த ஆத்மா பரலோகம் வர்றதுக்காக இத்தனை வேலையை செய்யறாங்க. இந்த ஆத்மா இந்த பூமியில சமாதானமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இத்தனை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா, ஆமென். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அல்லேலூயா, அவருடைய ஆவியை அனுப்பும் பொழுது தேவ ஆவியினாலே எல்லாமே. அப்ப உயிரெல்லாம் யாருடைய கருத்துல இருக்கு? தேவ ஆவியானுடைய கருத்துல இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள உயிரும் சரி, நம்மளுடைய உயிரும் சரி, ஆமென், உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், உருவாக்கப்படும், புதுப்பிக்கப்படும். அல்லேலூயா, புதிய படைப்பாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது ஆமென், அவன் பயங்கரமான பிரச்சனையில் வந்தாலும் என்னுடைய ஆவியை உனக்கு அனுப்புகிறாங்க, என்னுடைய சமாதானத்தை உடனே. இந்த ஆவியில தான் சமாதானம் இருக்குங்கிற, இந்த ஆவியில தான் உயிர் இருக்குங்கிற, இந்த ஆவியில தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குங்கிற. அல்லேலூயா, ஆமென். அது சொல்றாரு பாருங்க, உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீ பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீ. அல்லேலூயா, இந்த மனுஷனுக்கு உயிரை கொடுக்கிறாரா, இந்த பூமியே என்ன செய்யறா, புதிதாக்குகிறாரா. அல்லேலூயா. இப்ப காட்டுக்குள்ள ஒரு ரூட்டு போடுற தேவன் நம்ம ஆண்டவர். ஒரு மலைகளுக்குள்ள வழியை ஆயத்தம் பண்ணுகிறது. ஆமென். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவாங்கிறது. அவாங்கிற வெளி தண்ணீர் தடாகமா மாத்துறாங்க. மாத்துறது நம்மளுடைய வேலை. எதெல்லாம் சரியில்லையா அதை சரி பண்றது தான் நம்மளுடைய ஆண்டவருடைய வேலை. அந்த வேலையை தான் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். என் ரூட் சரியில்லை, நான் ஒரு அடி எடுத்தா 10 அடி சரிக்குது, ஆமென், அந்த கான்செப்டுக்குள்ளே போகாதீங்க. தேவன் எப்படி இப்ப உங்களை பார்க்கிறாரோ, எப்படி பார்த்து பேச சொல்றாரோ, எப்படி அந்த கற்பனை பண்ணி பார்க்க சொல்றாரோ, உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாரோ, ஆமென், அப்படி பாருங்க, அப்படி வாழுங்கிற. இப்ப ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தா அவன் அந்த பெண்ணோட விபச்சாரம் செய்து ஆயிற்று அப்படிங்கிற. அல்லேலூயா. எப்படின்னா ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அதை அடைந்தே தீரணும்ட்டு அவன் வந்து ஒரு கற்பனை பண்ணாம பாருங்க. அந்த கற்பனை வந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு முன்னாடி படம் மாதிரி ஓட ஆரம்பிச்சோம். படம் மாதிரி ஓட ஆரம்பிச்சோன்னா அந்த 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 இமேஜினேஷன்லேயே வாழ ஆரம்பிச்சுவான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன செய்வான், அந்த அந்த பெண்ணில் அந்த பெண்ணை அடையே தீரணும்ட்டு கடைசிட்டு போயிட்டு, இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? அநேக வாலிப பிள்ளைகள்லாம் நான் பண்ண உனக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி செத்துருவேன் அப்படிங்குது. அல்லேலூயா. உருவாக்குது. லவ் என்ன செய்யுது, அப்படி இமேஜினேஷன் பண்ணி பார்க்குது, கற்பனை பண்ணி இந்த பையனோட வாழ்ந்தா நல்லா இருக்குமே, இவன் கூட வாழ்ந்தா எதிர்காலம் நல்லா இருக்கு. அப்பா அம்மா சொல்லுவாங்க, டே இவன் வந்து ஒன்றுக்கு உதவாதவன், இவன் வந்து ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை, இவனை கட்டினா ஓட்டாண்டியே தான் நிற்கணும் அப்படிம்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா வந்து இது வந்து அந்த இமேஜினேஷன், ஆமென், அந்த எண்ணங்களை உருவாக்குது. இதெல்லாம் பிசாசு கொண்டு வருது. ஆனா கர்த்தர் உருவாக்குறது இந்த பூமியே புதுசா இருக்கணும்னு உருவாக்குறது. அப்படிதான் படைச்சிருக்கிற. இந்த சொல்ற பாருங்க, நீ பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீ. புதுசு, எல்லாமே கடவுள்கிட்ட புதுசு. நம்ம பழச பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய எண்ணங்களை மாத்தி விட்டுருவோம், கடவுளையும் மாத்தி விட்டுருவான், நம்ம ஆராதிக்கிற இயேசுவே மாத்தி விட்டுருவான். இயேசுவை மாத்தினா என்ன செய்வான், 10ஓட 11 உலக மனுஷன் மாதிரி உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். உலகத்துல மனுஷன் என்ன செய்யறான், பணம் தான் கடவுள், காசே தான் கடவுள், காசு தான் எல்லாமே அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கர்த்தர் அதுக்கு என்ன செய்ய, எதிர்மறையா பேசுற. எதிர்மறையா, இது இல்லப்பா அவன் வாழ்க்கை, பணமாவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. அதான் சொல்றது, பூமியை புதிதாக்குகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டோடைய வேலை புதுசு புதுசா செய்யறது தான் நம்ம ஆண்டோடைய வேலை. புதிய புதிய காரியங்கள் தோன்றும், இப்பொழுதே தோன்றும் அப்படிங்கிறது. அல்லேலூயா. புதியவைகள் தோன்றும், இப்பொழுதே தோன்றும். ஆமென். சொல்ற பாருங்க, ஆமென். பூமியில் கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்குமா. கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுமா, என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். அல்லேலூயா. ஆமென். விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியையினாலே மகிழ்வார். அல்லேலூயா. அவருடைய மகிமை, மகிமைனா தேவ பிரசன்னம், சந்தோஷம். அவருடைய மகிமைக்குள்ள இதெல்லாம் இருக்கு. ஆமென். தேவனுடைய பிரசன்னம்னா கடவுள் ஒரு இடத்துல வந்து இறங்கினாங்க என்ன